நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம 5 கொஷின் பார்த்துன்னு இருக்கிறோம். இப்போது தமிழ் மீடியம் ஏற்கனவே 10 பார்ட் போட்டுருக்குங்க. நீங்கள் இது 11வது பார்ட்டு. உங்களுக்கு எந்த மீடியத்தில் எது வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். 1. கீழ்கண்டவற்றுள் எந்த கூறு மற்ற கூறுகளை உள்ளடக்கியதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், வகைப்படுத்துதலா, பெயரிடுதலா, வகைப்பாட்டியலா, இனத்தொடர்பு தொகுப்பியலான்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதுக்கு கரெக்டானது டி, இனத்தொடர்பு தொகுப்பியல். அதுதான் மற்ற கூறுகளை உள்ளடக்கியது. ஓகேங்களா? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2வது பாருங்கள், வகைப்பாட்டு படிநிலையில் துறை எவற்றுக்கு இடையே இடம் பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. குடும்பம் மற்றும் பேரினமா, பயலம் மற்றும் பேரரசா, குடும்பம் மற்றும் வகுப்பா, குடும்பம் மற்றும் சிற்றினமான்னு கேட்குறாங்க. இதுக்கு பாருங்கள், குடும்பம் மற்றும் வகுப்பு, சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 3வது பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது ஒரு உயிரினத்தை வரையறுக்கும் பண்பு ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு உயிரினம் எப்படி இருக்கணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஏ, வளர்ச்சியா, ஒளி உண்டாக்கக்கூடிய தன்மையா, இனப்பெருக்குமா, இல்லை வெளித்தூண்டலுக்கு ஏற்ப செயல்பாடும் திறனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக வெளிப்புறத்தில் நம்ம ஏதாவது ஒரு புறக்காரணி செயல்பட்டால் அதற்கு ஏற்ப ஒரு உயிரி செயல்படணும். அதுதான் கரெக்டானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 4வது கொஸ்டின் பாருங்கள், அனைத்து உயிரினங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளன. ஏனென்றால் அவை ஒரே மாதிரி பொதுவான மரபு பொருட்கள் கொண்டுள்ளன, பல்வேறு அளவுகளில் பொதுவான மரபு பொருட்களை பகிர்ந்துள்ளன, அனைத்து பொதுவான செல் அமைப்பை கொண்டுள்ளது. மேற்கூறிய அனைத்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, எல்லாமே தான் கரெக்டு. மேற்கூறிய அனைத்தும், டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 5th கொஸ்டின் பாருங்கள், பேரினம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ, தனிப்பட்ட தாவரம் அல்லது விலங்குகளா, இல்லை சேகரிக்கப்பட்ட தாவரங்கள் அல்லது விலங்குகளா, நெருங்கிய தொடர்புடைய தாவர சிற்றினங்கள் மற்றும் விலங்குகளா, விலங்குகளின் சிற்றினங்களின் குழுமமா, பல்வேறு உயிரினங்கள் மற்றும் அதன் வகைப்பாடான்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, நெருங்கிய தொடர்புடைய தாவர சிற்றினங்கள் மற்றும் விலங்குகள் சிற்றினங்களின் குழுமம், சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.